2 நாள் பயணமாக இன்று மாலை டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து மனு அளிக்கிறார். அண்மையில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய அவர் தமிழ்நாட்டிற்கு ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வித் திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பது, 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிக்க மறுப்பது ஆகியவை தொடர்பாக பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். அவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் வரவேற்க உள்ளனர். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்திக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பள்ளிக் கல்வி தொடர்பான நிதி, 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க உள்ளார். இதேபோல மேகதாது அணை விவகாரம், முல்லை பெரியாறு விவகாரம், ஜிஎஸ்டி இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து மனு அளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை இரவு அவர் சென்னை திரும்புகிறார். தமிழ்நாட்டில் காலாண்டு தேர்வு விடுமுறையை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் தற்போது காலாண்டு தேர்வு நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமையுடன் தேர்வுகள் முடிவடையும் நிலையில் அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்வு பணிகளை முடிக்க இயலாது என்பதால் விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காலாண்டு விடுமுறையை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் காலாண்டு தேர்வு முடிந்து அக்டோபர் 7ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் RSS அணிவகுப்புக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதியன்று தமிழ்நாட்டில் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆணையர்களிடம் RSS சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை காவல்துறை நிராகரித்துவிட்ட நிலையில் அணிவகுப்புக்கு அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக அண்மையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் RSS அணிவகுப்புக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பின்னரும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று முறையிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி RSS அணிவகுப்புக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பரிசீலித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டதுடன் விசாரணையை ஒத்திவைத்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் RSS அணிவகுப்புக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் என்கவுண்டர் சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் கைதானவர்கள் மீது காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் கொடூர தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்படும் எவரையும் கைது செய்து முறையாக விசாரித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுத்தர வேண்டுமே தவிர காவல்துறையே நீதி பரிபாலனத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தண்டனை வழங்குவது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவதும், தங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கியதாக கூறி என்கவுண்டர் செய்வது போன்ற சூழ்நிலைகள் தற்போதைய திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவது மிகுந்த கண்டனத்திற்குரியதாகும் என்றும் EPS குறிப்பிட்டுள்ளார். பின்னணி பாடகர் SB பாலசுப்ரமணியத்தின் நினைவு தினத்தையொட்டி திருவள்ளூர் அருகே உள்ள அவரது நினைவிடத்தில் ரசிகர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். பாடகர் SB பாலசுப்ரமணியம் கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கிராமத்தில் உடலடக்கம் செய்யப்பட்ட நிலையில் நினைவிடம் கட்டும் பணியால் SBB நினைவு தினத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து திரளான ரசிகர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையே SBB வசித்த காம்தார் நகர் பிரதான சாலைக்கு SB பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளதற்கு SBB சரண் நன்றி தெரிவித்துள்ளார். இன்னைக்கு அப்பாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு இந்த தகவல் CM அவர்களோட ஆஃபீஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தங்கள் குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தால் புகை மண்டலம் ஏற்பட்ட காட்சிகள்தான் இவை. சிவகாசி அருகே மேட்டூர் என்ற இடத்தில் உள்ள குடோன் ஒன்றில் தீபாவளி பண்டிகை விற்பனைக்காக ஆயிரக்கணக்கான பட்டாசு பண்டல்கள் வைக்கப்பட்டிருந்தன. அப்போது பட்டாசுகளில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக திடீரென விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு வைக்கப்பட்டிருந்த அனைத்து பட்டாசுகளும் வெடித்து சிதறின. வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து காற்றில் கரைந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சகோதரர்கள் உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விடுமுறையில் தனது மாமா வீட்டிற்கு வந்து தங்கினார். அப்போது ஆடுகளை மேய்க்க ஏரிக்கரைக்கு சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் என்பவரின் மகன்கள் ராமஜெயம், பவுன்குமார் ஆகியோர் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதனை நேரில் கண்ட 57 வயதான செல்வராஜ் என்பவர் கடந்த 2 மாதங்களாக மாணவியை மிரட்டி அவ்வப்போது வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாணவி தனது பாட்டி மற்றும் அத்தையிடம் தெரிவித்தார். இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு ராமஜெயம், பவுன்குமார், செல்வராஜ் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே நடந்த கோர விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ள நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஆரணி அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 20 பேர் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு சுற்றுலா வேனில் வீடு திரும்பினர். அப்போது மேட்டத்தூர் கிராமத்திற்கு அருகே வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் இருந்த மரத்தின் மீது பலமாக மோதியது. இந்த விபத்தால் சுற்றுலா வேன் முற்றிலும் உருக்குலைந்தது. அதில் பயணம் செய்த 14 வயது சிறுவன், 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதில் படுகாயமடைந்த 55 வயதான தனலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் மதுரை மத்திய சிறையிலிருந்து அவர் வெளியே வந்தார். பெண் போலீசார் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கோவை சைபர் கிரைம் போலீசாரால் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு கஞ்சா வழக்கில் தேனி மாவட்ட ஆட்சியர் உத்தரவில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட உத்தரவை ரத்து செய்தும் அவரை உடனடியாக ஜாமீனில் விடுதலை செய்யவும் உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து மதுரை மத்திய சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இதே வீரியத்தோடு நீங்க செயல்படுவீங்களான்றதான் உங்க கேள்வியோட பொருள். இதே வீரியத்தோடு நிச்சயம் செயல்படுவேன். கோவை சிறையில் தன்னுடைய கை உடைக்கப்பட்டதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டினார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணியினரை பிரதமர் மோடி வாழ்த்திய காட்சிகளே இவை. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணி தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. போட்டி முடிவில் ஆண்கள் அணி 19 புள்ளிகளையும் பெண்கள் அணி 17 புள்ளிகளையும் பெற்று அசத்தியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் முதல் முறையாக தங்கம் வென்ற இந்திய அணிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடி இந்திய அணியினரை நேரில் அழைத்து வாழ்த்தினார். அப்போது மோடி முன்னிலையில் பிரக்ஞானந்தா, அர்ஜுன் செஸ் விளையாடி அசத்தினர். போட்டிகளில் பதக்கம் வென்று சாதித்த துளசிமதி, மாரியப்பன், மனிஷா மற்றும் நித்யஸ்ரீ ஆகிய 4 பேரும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வெள்ளி வென்ற துளசிமதிக்கு 2 கோடி ரூபாயும், வெண்கலம் வென்ற மாரியப்பன், மனிஷா மற்றும் நித்யஸ்ரீ ஆகியோருக்கு தலா 1 கோடி ரூபாயையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆகியோர் வழங்கினர். தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் போனோம், 4 பேர் மெடல் அடிச்சு வந்திருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து 20 பேர் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து டாப்ல இருக்கணும்.
இன்னும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டிற்கு வர வேண்டும் என வீராங்கனை துளசிமதி விருப்பம் தெரிவித்தார். மக்கள் மத்தியில் நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு பாரா ஸ்போர்ட்ஸ் பத்தி. எங்களை மாரியப்பனை பார்த்துட்டு நாங்க வந்திருக்கோம். எங்களை பார்த்துட்டு இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் முன் வருவாங்க. கவர்மெண்ட் இவ்வளவு சப்போர்ட் பண்றதை பார்த்துட்டு அடுத்த ஒலிம்பிக்ல பாராலிம்பிக்ல இன்னும் மெடல் அதிகமாகும் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசின் உதவி தங்களுக்கு ஊக்கம் அளித்ததாக வீராங்கனைகள் தெரிவித்தனர். மும்பையில் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறிய காட்சிதான் இது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் பலத்த மழை பெய்தது. தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குர்லா கிழக்கு பகுதியில் சாலையில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் அங்குள்ள சுரங்கப்பாதையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. நேரு நகர், நவி மும்பை உள்ளிட்ட இடங்களில் மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. கோவந்தி, மன்குருத் இடையே தண்டவாளத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் புறநகர் ரயில் சேவை சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது. மும்பையில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புனேயில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மும்பை மற்றும் புனேவில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மட்டுமின்றி குஜராத் மாநிலம் சூரத்திலும் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் 56% அதிகமான வாக்குகள் பதிவாகின. ஜம்மு பிராந்தியத்தில் 11 தொகுதிகள், காஷ்மீர் பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் 15 தொகுதிகள் என 26 தொகுதிகளில் 2வது கட்டமாக நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். ஸ்ரீநகரில் தால் ஏரி அருகே வசிக்கும் மக்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வசதியாக படகு சேவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புத்கா மாவட்டம் கன்ஷாஹிப்பில் உள்ள வாக்குச்சாவடியில் வயதானவர்கள் சக்கர நாற்காலி மூலம் வந்து வாக்களித்தனர். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 2ஆம் கட்ட தேர்தலில் 56% அதிகமான வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. டெல்லியில் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை 700 ரூபாய் வரை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் அதிஷி உத்தரவிட்டுள்ளார். டெல்லி முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அதிஷி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி பயிற்சி பெறாத தொழிலாளர்களுக்கான மாத ஊதியத்தை 17,494 ரூபாயில் இருந்து 18,066 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பகுதியளவு திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கான மாத ஊதியம் 19,279 ரூபாயில் இருந்து 19,917 ரூபாயாகவும், முழுமையாக திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கான ஊதியம் 21,215 ரூபாயில் இருந்து 21,917 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த முதலமைச்சர் அதிஷி, மத்திய பாஜக அரசு ஏழை மக்களுக்கு எதிரான அரசு என குற்றஞ்சாட்டினார். आम आदमी पार्टी की सरकार ने अरविंद केजरीवाल जी के नेतृत्व में दिल्ली के आम लोगों को एक बेहतर जिंदगी देने के लिए सरकार चलाई है. தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி வழங்குவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த முயற்சித்ததாகவும் அதிஷி குற்றஞ்சாட்டினார். விக்கிரவாண்டியில் வருகிற 27ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் மாநாடு நடைபெறவிருக்கும் நிலையில் தேதி மாற்றம் குறித்து காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் காவல்துறை விதித்துள்ள 33 நிபந்தனைகளில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, வாகனங்களை குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 17 நிபந்தனைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிரகடன மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்குமாறு மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.